السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அவனுடைய அடிமைகளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்த ஒரு மிக பெரும் பாக்கியம்தான் அவனை வழிபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தார். உலக வாழ்க்கையில் ஒரு சில விடயங்கள் நமக்கு பெரிதாக தெரிகிற நேரம், இன்னும் சில விடயங்கள் நாம் அலட்சியப்படுத்தி விட்டு போய்விடுவோம். அதற்கு காரணம் அவைகள் ஞாபகம் ஊட்டப்படாதது, ஞாபகப்படுத்தப்படாதது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அதனுடைய விலை என்ன, அதனுடைய பெருமதி என்ன என்பதை நாம் புரிகிற நேரத்தில் அந்த அன்பை பெறுவதற்கு நாம் அதிகம் முயற்சி எடுப்போம். அதை நினைத்து பார்க்காத நேரத்தில், அதை புரியாத நேரத்தில் அந்த அன்பு நமக்கு மறந்துவிடும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு வந்த பெரியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்களை பொறுத்தவரையில் அதிக நேரங்களை தங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் செலவழித்திருப்பீர்கள். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் அதனுடைய விலை அன்பு. இந்த உலகம் இயங்குவது பாசத்தால், அன்பால், காதலால், இரக்கத்தால் என்று சொல்லுவார்கள். அதற்கு மட்டும் விலை நிர்ணயிக்க முடியாது. ஒரு பொருளுக்கு நீங்கள் விலை சொல்லுவீர்கள் 100 ரூபாய், 150 ரூபாய். நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு எதுக்குப்பா, பிள்ளைக்காக வாழ்றேன், குடும்பத்துக்காக வாழ்றேன்னு வைங்க. அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் தான் நீங்கள் அந்த விலையை கொடுத்தீர்கள். அந்த அன்புக்கு என்ன விலை என்று உங்களிடம் கேட்டால் அது தெரியாது என்று சொல்லுவீர்கள். எதுக்கு நீங்கள் அதிக நேரம் கொடுப்பீங்களோ அந்த காரியத்தை ஒரு நாள் புள்ள அதிகமா சோமில்லாம போய் ஐசியூல இருந்தாங்கன்னா அந்த எல்லா வேலையும் நீங்க விட்டுட்டு புள்ள பக்கத்துல உட்காருவீங்க. ஏண்டா அதுதான் அன்புக்கு கொடுக்கிற மரியாதை, விலை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அன்பை பற்றி பேசுகிறார். யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மய்யஷா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அவன் ரஹீம், ரஹ்மான். நாம் திருக்குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹா, சபுல் மசானி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அற்புதமான 7 ஆயத்துகள் திரும்ப திரும்ப ஓதுகிறோம். நாம் தக்பீரை அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு கைகளை கட்டியதுக்கு பிறகு அர் ரஹ்மானி ரஹீம் என்று அதிகமா சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம். பிள்ளைகள் பலஸ்தீனத்திலே கொல்லப்படுகிறார்கள், அப்பொழுதும் ரஹ்மான் தான் அவன். எங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது, அப்பொழுதும் அவன் ரஹ்மான் தான். ரஹ்மான் என்றால் இரக்கம் உடையவன். அந்த ரஹ்மான் என்பது அரபிலே வஸ்ர் என்று சொல்லுவார்கள். ஒரு தண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஒரு பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அந்த பாத்திரத்துல ஷேப்ல தண்ணி மாறிடும், பாத்திரம் மாறாது. அதை நீங்க ஒரு பாஸ்கெட்ல ஊத்துனீங்கன்னா பாஸ்கெட் ஷேப்புக்கு தண்ணி இருக்கு. ஒரு போத்தல்ல ஊத்துனீங்கன்னா போத்தல்ல மாறி. அரபியிலையும்
மூல எழுத்துக்களை அந்த வசின்ல போட்டு பார்ப்பாங்க. ரஹ்மான் என்றது அல்லாஹ் எவ்வளவு விதத்துல சொல்லலாம். ஒரே அந்த இறக்கத்தை ரெண்டு இடத்துல அல்ல ரெண்டு, அதாவது ஒரே இடத்துல ரெண்டு மாதிரி சொல்லலாம். ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான் என்றா அதாவது அந்த வசனம் சொல்லுவாங்க, அத்துஷான் கடுமையா இப்ப தாகித்து நிற்கிறான், கல்பான் இப்ப கடுமையா கோவித்து நிற்கிறான். இப்ப அல்லாஹ் நம்ம தொழுகிற நேரம் ரஹ்மான் ரஹ்மான் என்றா இப்ப அவன் இரக்கமா இருக்கிறான். இப்ப நாளைக்கு இல்ல. ரஹீம் என்றா இரக்கம் என்ற பண்புடையவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றோம், நீ இப்ப இரக்கமா நிற்கிறாயா அல்லாஹ். ரஹ்மானுடைய பாசத்தை பத்தி நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. அவன் எவ்வளவு இரக்கமா நிற்கிறான், எவ்வளவு பாசமா இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இரக்கமுடையவன். ஆனால் யாரோடு என்று கேட்டா அதுக்கு அவன் ஒரு கிரைட்டீரியா வைக்கிறான். எல்லாரோடையும் நான் இரக்கமான்னு கேட்ட யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மய்யஷா, தன்னுடைய ரஹ்மத்தை அவன் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தனிமைப்படுத்துறான். அவன் சில பேர்களை அன்பு பாசத்தோடு அவன் அரவணைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு சிலர்களுக்கு ஹாஸ், பொதுவா இல்ல, ஆம் இல்ல, ஹாஸ், ஒரு சிலர்களுக்கு மட்டும் அந்த அன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுறான். அந்த கூட்டத்தில் நானும் நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் மரணிப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் அவனுடைய நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏதாவது வழிகாட்டுறானா, அல்லது விரும்பிய மாதிரி கொஞ்சம் பேர் எடுத்துட்டு எல்லாம் நேசிச்சுட்டு போறானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த பண்புகள் இருந்தால் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேசத்தை பெறாமல் நாம் மரணித்தால் நிச்சயமா நம்ம துர்பாக்கியசாலிகள். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பணங்களை சம்பாதிக்கலாம், பெருமையை சம்பாதிச்சிடலாம், அதிகாரத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் கடைசி மூச்சு விடுற நேரம் ஃபார்முலாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெரிய மாளிகையை கட்டினவர், பெரிய பணத்தோடு நிற்கிறவர், அவர் பாஸ் ஆகிட்டாரா, சக்சஸ் ஆன்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், மத்தாஉல் குரூர், இது ஏமாத்தத்துக்குரிய இன்பம் என்கிறான், வசதி வாய்ப்புன்றான். ஃபைனல் மூமெண்ட்ல எல்லாரும் ஏமாறுவார்கள். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வச்ச பேர் டூப்ளிகேட் என்று அல்லாஹ் வைக்கல, மத்தாஉல் குரூர். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅப் வ லஹ்வுன் வ ஸீனத்துன். அல்லாஹ் அப்படி அடிக்கிட்டே வந்து சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலகத்தை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் சொல்றான், இது ஏமாத். நாங்க ஒரிஜினல் லோக்கல் அப்படின்னு டூப்ளிகேட்டுக்கு, அதாவது ரொம்ப கீழ் லோக்கல்னா ஸ்ரீலங்கா ப்ராடக்ட்னு அர்த்தம், நம்ம லோக்கல் ப்ராடக்ட். ஆனா நம்ம பாஷையில சொல்லுவோம், இது நல்ல தரமானது ஒரிஜினல், இது லோக்கல் என்றுவோம். அல்லாஹ் துனியாவை காட்டிட்டு சொன்னா லோக்கல் பா இது. மத்தாஉல் குரூர், நீ பாசத்தோட பார்த்தவனுடைய புள்ள நீ சக்கராத்துல நிக்கிற நேரம், எப்ப வாப்பா மூத்தாகுவார், எனக்கு எப்ப சொத்தை எழுதி தருவீங்கன்னு கேட்கிறனே, உன் நெஞ்சு வெடிச்சிரும். இதுக்கா நான் இவ்வளவு பாசம் செலுத்தினேன். எத்தனை தகப்பன்மார்களும் தாய்மார்களும் கண் கலங்கி போறார்கள். எங்க பகுதியில ஒரு உம்மா அளவு கடந்து ஒரு பாசம் வச்சிருந்தாங்க. அவங்க வாப்பா மாஷா அல்லாஹ் எனக்கு தெரிந்த அளவுக்கு நேரத்துக்கு எங்க ஊர் பள்ளி, எங்க ஏரியா பள்ளிக்கு வருவார், சொல்லுவார். அமைதியான ஒரு மனிதன், அவ்வளவு அடக்கமான ஒருவர். அவருடைய மகன் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான். ஆனா அவங்க உம்மா வச்ச பாசத்துல யாரு சொன்னாலும் அவங்க இதை ஏத்துக்கொள்ளவே இல்லை. இறுதி நேரம் ஒரு பெரிய திருடனா போய் போலீசார் பிடிக்கிற நேரம், ஏன் புள்ளையா அப்படி செஞ்சாங்கன்னு துடிச்சு போற அந்த உம்மா, அவங்க எடுத்துட்டு போலீஸுக்கு கூட்டிட்டு போற நேரம் இவங்களை ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நடந்து போன உம்மா வருகிற நேரம் ஜனாசாவா தான் வந்தாங்க. ஹார்ட் அட்டாக்ல மூத்தாயிட்டாங்க. அன்பானவர்களை, இந்த உலகத்துல எல்லாத்தையும் மாடா மாளிகையை கட்டிட்டு போய் அதுக்குள்ள நுழைஞ்ச பிறகு ஏண்டா இதை கெட்டினு பலர்கள் யோசிக்கிறாங்க. இவ்வளவு சண்டையே, இதை விட ஒரு குடிசையில இருந்துடலாமேன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்ற, நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் மத்தாஉல் குரூர், உங்களை ஜனாதிபதியாக்கினாலும் நீங்க ஏமாறுவீங்க. இந்த உலகத்துடைய முடிவு இது ஏமாத்தம் தான். நீங்க ஒரு மைக்க வாங்க போய் ஏமாறுறது இல்ல, ஏர் கண்டிஷனை வாங்க போய் ஏமாறல, உங்க லைஃப்ல நீங்க ஏமாறுவீங்க. உங்க பக்கத்துள்ளவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணுவீங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், உங்க மனைவிமார்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். அன்பு சகோதரர்களை, நீர்கொழும்பு பகுதியில அவ்வளவு நம்பினார், அவ்வளவு பாசம் வச்சார், எல்லாம் செஞ்சார். தன்னுடைய மனைவிக்கு இஸ்லாத்துக்கு முரணாக சொத்து செல்வத்தை எல்லாம் எழுதினார். பெரும் செல்வந்தர். அவருடைய வீடு மாளிகை பேலஸ் மாதிரி இருக்கு. வல்லாஹி அல்லாஹ் மீதானே அல்லாஹ் அதிலே சோதனையை வைத்தார். அவருடைய மனைவி வேற ஒரு உறவு மூலமாக உறவை ஏற்படுத்தி அவ பேர்ல எழுதின அந்த சொத்தோட அவ வந்து மாப்பிள்ளைய நடுசந்திக்கு பேமெண்ட்டுக்கு இறக்கின, ஒரு சொத்தும் இல்லாம. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக பெரும் பணக்காரன். அந்த இடத்துல சைக்காலஜி எஃபெக்ட் ஆகி கீழே விழுந்தார்.
அவருடைய சொத்தும் செல்வம் மனைவி அத்தனையும் பறந்து போயிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இதுல தப்புவீங்கன்னு நினைக்கிறீங்களா? பேசுற நான் இதுல தப்புன்னு நினைக்கிறேன். ரப்புல் ஆலமீன் அப்ப போய் சொல்லிவிட்டான்னு அர்த்தம். வமல் ஹயாத்துத் துனியா இல்லா மத்தாஉல் குரூர். அல்லாஹ் சொல்ற பாடம் நமக்கு ஏத்துக்கொள்ள முடியலண்டா நம்ம அல்லாஹ்க்கு கட்டுப்படல, நம்ம அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். இந்த துனியாவை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சொல்லிட்டு வந்துட்டு சொல்றான். நோ, இன்னமல் ஹயாத்துத் துனியா லைப், இது விளையாட்டுன்றான். வலகுன், இது என்டர்டெயின்மென்ட்றான். வஸீனத்துன், இது அலங்காரம் பண்றான். வதஃபாஹுருன் பைனக்கும் வதகாதுரும் ஃபில் அம்வால் வல் அவுலாத், ஒருவருக்கொருவர் பெருமைப்படுத்திக் கொள்வீர்கள். நானா நீயா என்று கேட்பீர்கள். என் வீடு பெருசா ஓ வீடு பெருசான்னு கேட்பீங்க. வதகாதுரும் ஃபில் அம்வால் வல் அவுலாத், பிள்ளைகளை அதிகமாக பெற்று போட்டு எனக்கு கூட புள்ளையா உனக்கு கூட புள்ளையான்னு பார்ப்பீர்கள். அம்பால், எவ்வளவு சொத்துக்கள், எனக்கு ஓம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, நானாக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவு, நானா தம்பிக்குள்ளே சண்டை பிடிப்பீங்க. தாத்தா தங்கச்சி அடுத்த வீட்டுக்காரன் தேவையில்லை. இதுதான் துனியான்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒவ்வொரு கட்டம் கட்டமா துனியாவை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். அந்த ஆயத்தை விளக்க போனால் குத்துபா முடிந்து விடும் என்றால் அது நீண்ட ஆயத்தின் அதனுடைய கடைசி பகுதியை சொல்கிறேன். அல்லாஹ் உவமையை சொல்லி உதாரணம் சொல்லி படித்து தருகிறான். நீங்கள் போய் பிரட்டி பார்க்கலாம். சூரா ஹதீதுல ஒரு உவமையும் சொல்லி காட்டுகிறான். எப்படி ஒரு தோட்டம் இருக்கும், அது பச்சை பசேரென்றிருக்கும், எப்படி அதை நீங்கள் ஆயாவது பொழுது எவ்வளவு பொறுமதியான ஒரு தோட்டம். இப்ப காயெல்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு, ஆனா நீங்க கொஞ்ச நாள் போக்கல அது அப்படியே மஞ்சளா மாறிடும். எந்த தோட்டத்தை நீங்க பெருமதியா விலை சொன்னீங்களோ அந்த தோட்டத்தில் உள்ள அந்த குப்பையை விற்க நீங்க இப்ப சல்லி கொடுக்க வேண்டியாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் என்கிறான் அல்லாஹ். இந்த துனியா அவசரமா எக்ஸ்பயர்ட் ஆகும். நானே எக்ஸ்பயர்ட் ஆயிருவேன், நீங்களே எக்ஸ்பயர்ட் ஆயிருவீங்க, இந்த மைக்கும் எக்ஸ்பயர்ட் ஆயிரும். இந்த உலகத்துல எதை நீங்க ஒரிஜினல் குவாலிட்டி ப்ராடக்ட் ஆனாலும் அது அவ்வளவு நீங்க கட்டுற வாஷ்ரூம் இது கொஞ்ச நாளைக்கு. உங்க பிள்ளைக்கு முழு ஊடையும் கட்டிட்டு துறப்பு கொடுப்பீங்க. ஒரு ராஜா நாங்க கஷ்டப்பட்டு எங்க லைஃப்ல 50 years செலவழிச்சு இந்த பலசுக்கு. உங்க மகன் ஃபர்ஸ்ட் செய்யற வேலை துறப்பை எடுத்துட்டு, பாப்பா திஸ் இஸ் ஆல்ட் ஃபேஷன் டேடா, இது ஆல்ட் ஃபேஷன் உடைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சோம், அந்த ஊட்டை உடைச்சிட்டு புத்து மண் என்று சொல்லிட்டு அவங்க லைஃப்ல 50 வருஷம் போட்டு கட்டின ஊட உடைச்சு போட்டு மாடர்ன் கேட் போட்டோம், மாடர்ன் பில்டிங் அடிச்சோம். எங்க பிள்ளைகள் அதான் செய்ய போறாங்க. பழைய காரை நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டி பாருங்க, மொரிஸ் மைனர் காரை, அது அன்றைக்கு கோடீஸ்வரனை காட்டிருக்கும், இன்றைக்கு அது பிச்சைக்காரனை தான் காட்டும். அல்லாஹ்வுடைய எவ்ரிதிங் எல்லாமே எக்ஸ்பயர்ட் ஆயிரும். இந்த பூமியில நாங்கள் இந்த மண்ணுக்கு கீழே போயிருவோம், எங்களுக்கு மேல ஒரு சந்ததி நடக்கும் என்ற அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார். துனியாவுல ஏமாறாதீங்க என்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பருக்கு வர்றாங்க. இது கடைசி காலங்கள் எனக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்றாங்க. வஜலஸ்னா ஹவுலஹு, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்துட்டாங்கடா அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. அங்க உள்ளவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து உட்கார்ந்துருவாங்க. அது நீண்ட நேரம் உரையாக இருக்காது, அது மிகவும் சுருக்கமான உரை. சஹாபாக்கள் கண் கலங்கும் விதமா இருக்கு. ரசூலுல்லாஹ் எது தோணுதோ இறுதி நேரங்கள் அவசரமா வந்து மிம்பர்ல உட்கார்ந்து சொல்லிட்டு போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு சொன்னது, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பயமா இருக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பயமா இருக்குதுன்றாங்க. சகோதரர்களே, உங்களுக்கு உங்க குடும்பத்தை நினைச்சா பயமா இருக்கு, உங்களுக்கு உங்க பிள்ளைகளை நினைச்சா பயமா இருக்கு, எனக்கு எங்க பிள்ளைகளை நினைச்சா பயமா இருக்கு, இன்றைக்கு சமூகத்தை நினைச்சா பயமா இருக்கு. ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாயிருவானோ, தப்பா போயிருவாங்களோ, ஏதோ தவறான உறவு வந்துருமோ, ஏதோ இவங்க இதாயிருவாங்களோ, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு வந்த பயம் என்ன தெரியுமா? இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பயமா இருக்குது, நான் மௌத்தான பிறகு உங்களை நினைச்சு பயப்படுறேன்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, அய்யுஃப்து அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா வ ஸீனத், இந்த துனியாவுடைய அலங்காரங்கள் உங்களுக்கு திறந்து காட்டப்படும். நான் எதை பார்க்கலையோ அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்கன்றாங்க. வேற ஹதீஸ்ல காலில் செருப்பு போட வக்கிலாது கருப்பு ஒட்டகங்களை மேய்க்கிற அரபிகள் உயரமான கட்டிடம் கட்டுவார்கள் என்று ஹதீஸ்ல வரல. தாவலூன ஃபில் புனியான், நீங்கள் போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராது என்றார்கள். என்ன கட்டிடம் கட்டுவீங்கன்னு சொல்லல, போட்டி போடுவீங்க. துபாயில ஒரு கட்டிடத்தை நீ கட்டினா ஒன்னை விட நான் கட்டுவேன். இன்றைக்கு அரபித்தான் கட்டிடத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல மிராக்கிள். துபாய் என்றான், துபாயை பார்த்து சவுதி நீ என்ன நான் என்கிறான். சகோதரர்களே, உலகத்துல வேற பீஜிங்ல கூட இவ்வளவு உயரமான கட்டிடம் இல்லை, அமெரிக்கா நியூயார்க்ல இவ்வளவு உயரமான கட்டிடம் இல்லை. வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் இன் துபாய், புருஜ் கலீஃபா 854 meters.
சகோதரர்களே, வேர்ல்டு 1 கிலோமீட்டர் வானத்தை நோக்கி போகுது, 2வது கிலோமீட்டரை கெட்ட போறார்கள். ஜசீரத்துல் அரப், அரபுகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் பார்க்காததை நீங்க பார்ப்பீங்க. செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகங்களை மக்கள் அரபிகள். எவ்வளவு ஊமைய பாருங்க. செருப்பு போட இயலாத, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத நீங்க சல்லியில மிதக்குவீங்க. உங்களுக்கு துனியாவுடைய அலங்காரத்தை நீங்க பார்ப்பீங்கன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க, வத்தக்கு துனியா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது பிலிம் மாதிரி காட்டப்படும். எனக்கு பிறகு என்னன்னு துனியாவை பயந்துக்கோங்க. வத்தக்கு நிசா, பொம்புளைய பயந்துக்கோங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த துனியாவை நாங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டு போறோம் என்றால் மிக பயங்கரமான ஒரு காலத்தில் நாம் வாழுகிறோம் சகோதரர்களே. மிக பயங்கரமான ஈஸ்ட் அட்டாக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை, அதுக்கு பின்னாடி உள்ள நிலைமையை நாம் பார்க்கிற நேரம், இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் இன்னும் பயப்படுகிறார்கள். அதிகமான பெண்கள் அபாயை விட்டு விட்டார்கள். அவருடைய ஆடைகளை திறந்து விட்டால் யாருக்கு பயப்படுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுவதிகள் எப்படி கொழும்பில் போகிறார்கள்? எந்த உடை உடுத்துக் கொண்டு போகிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அதாவது இந்த நாட்டிலே ஒரு மிக பெரும் அநியாயமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல நாம் சம்பந்தம் இல்லை என்றால் ஏன் அபாயாவை விட வேண்டும் சகோதரர்களே? சில கயவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் நாங்க அப்படி இல்லை, நாங்க இதெல்லாம் உடுக்க தேவையில்லை, உம்மாமார்கள் அப்படியே தேவையில்லைம்மா, நீ டெனிம் உடுத்து இப்படி போ. அந்த மாதிரி ஒரு காலம் உருவாயிருக்கிறது சகோதரர்களே. ஆண்கள்கிட்ட கேட்டா, இல்லப்பா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு லஞ்சம் கொடுக்கத்தான் ஒண்ணும், போலீஸ் கேட்டா கொடுத்தோம், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்களே அது செய்ய வழி இல்லை, அப்படி நீங்க சொல்ற மாதிரி வாழ்ந்தா நூதனமா இருக்கும் என்கிறார்கள். இஸ்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்த எங்களால வாழ முடியாது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா நம்மளை பிடித்துக் கொள்கிறது, நம்மளை ஏமாத்த பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு நான் வருகிற நேரத்தில் இந்த முதல் சஃப்பு தான் இருந்தது. 12 மணி, நானே லேட், 12 மணி தாண்டி இருந்தது. இது நாம் அல்லாஹ்வோடு வைத்த உறவு சகோதரர்களே, இது நம்ம அல்லாஹ்வோடு வைத்த உறவை காட்டுகிறது. என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமாக்கி, இதுக்கு முன்னாடி யௌமு ஸபத், சனிக்கிழமைக்காரர்கள் முழு நாளையும் கொடுத்து அவர்கள் துரோகம் செய்ததனால் அவர்களை குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் மாற்றி எங்களுக்கு ஒரு நேரத்தை சொல்லி, இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் அதாவது நீங்கள் அழைக்கப்பட்டால் அவசரமா விரைந்து வாங்கண்டா. இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னாடி இங்கே சூழ்ந்து மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய பெயர்களை எழுதி கொள்கிறார்கள். இமாம் ஏறினால் அதற்கு பிறகு அவர்கள் அமர்ந்து கொள்கிறார்கள் என்றாங்களே, பொய்யா இது? இது உண்மையா? இன்றைக்கு அப்சென்டா பிரசன்டா சகோதரர்களே, இதுக்கு முன்னாடி வருகிற கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் அறிவித்த ஆஃபர் வேணுமா? ஏன்? நாம் எங்களுக்கு துனியா எங்களை மயக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு துனியா தேவைப்படுகிறது. 5 நிமிடம் துனியாவுக்கு கொடுக்கிற நேரம் ஆகிராவுக்கு அந்த 5 நிமிடத்தை கொடுக்க தயங்குகிறோம். அது லாஸ்ட் என்கிறோம், அது மடமை என்கிறோம். எதுக்கப்பா? எதுக்கு வீணாக? எல்லோரும் உபதேசம் சொல்லுவாங்க, கடன் கேட்கிறான கொடுக்காதப்பா. ஏண்டா அந்த உபதேசம் எல்லோ மனித இயல்பு, அவன் தரமாட்டான், கொடுக்காது. ஏமாற போறியா? அண்டை விட்டு அவனுக்கு உதவி செய்யாது, ஏமாற போறி. இது துனியா. ஆனா ஜசீரத்துல் அரபுல, பாலைவனத்துல மனித புனிதர்கள் உருவாகினார்கள். அவர்கள் மௌத்தாகிற நேரம் தன் சகோதரருக்கு தண்ணியை பகிர்ந்து கொடுத்தார்கள். அல்லாஹ் உலகத்தை தூக்கி அவர்கள் கையிலே கொடுத்தான். சகோதரர்களே, நாம் போட்ட ஃபார்முலா ராங் என்பதை அல்லாஹ் ப்ரூவ் பண்ணினான். மதீனா என்பது கேபிட்டல் சிட்டியாக மாறியது. நீங்க எல்லா பேப்பர் எடுங்க, எல்லா புக் எடுங்க, பேனா எடுங்க. 7 மண்டா ஒரு வில்லேஜ், ஒரு சாதாரண விவசாய மண்ணு 23 இயர்ஸ்ல ரோமம் பாரசீகம் உளுந்து வேர்ல்டுல ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபா, ரோமம் பாரசீகத்தை ஈரான், இட்டலி, இட்டலி வரைக்கும், ரோமத்துடைய தலைநகரம் இட்டலி, பாரசீகத்துடைய தலைநகரம் ஈரான், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற கலீஃபா மதீனா. மதீனாண்டா என்ன? போர்ட் சிரி, அதாவது போர்ட் இருக்குதா, ஆபர் இருக்குதா? மதீனாண்டா இண்டஸ்ட்ரியல் ஜோனா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த இடமா? மதீனா என்ன சகோதரர்களே? நோ, ஒண்ணுமே இல்ல. காத்தமுல் அன்பியா வந்த இடம். மனிதர்கள் உருவானார்கள். யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மய்யஷா, ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பால் சிலர்களை தனிமையாக்கினான். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். உலகத்தில் படித்தவர்கள் எல்லோரும் கை கட்டி நின்றார்கள். புதிய ஒரு யுகம் உருவானது. கிதாபுல்லா வெளியானது. உலகத்திலே ரசூலுல்லாஹ் பேசினது அரபி. அமெரிக்காவுக்கு போய் ப்ராஃபெட் முஹம்மது பீஸ் பி அப்பான் தெரியுமான்னு கேட்டா தெரியும் என்றுவான்.
பிரான்ஸ்ல போய் கேட்ட தெரியும் என்பான், ஜப்பான்ல போய் கேட்ட தெரியும் என்பான். இந்த ஜும்மாவுடைய நாள்ல எல்லா மொழிகளிலும் உலகத்திலே குத்துபா நடைபெறுகிறது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணவில்லை. அல்லாஹ் நாடினால் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைவரை வைத்து இந்த உலகத்தை அல்லாஹ் ஆட்சி செய்வதை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் சகோதரர்களே. அதனால் சொல்கிறேன், துனியாவோடு நாம் வைத்த உறவுதான் இது நம்மளை காட்டுகிறது சகோதரர்களே. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், துனியாவோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சில விடயங்களை சொன்னால் குத்துபா முடிந்து விடும் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு விடயத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றுக்கு சொன்னால் அதுக்கு மறுபேச்சு பேசாதீர்கள் சகோதரர்களே, மறுபேச்சு பேசாதீர்கள். சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதுக்கு கட்டுப்படணும் சகோதரர்களே. கொள்கையில கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால் ஷிர்க் இல்லை, பிதஅத்தில் அது மட்டுமா? மத்ததுல இல்லையா சகோதரர்களே? மத்ததுல கட்டுப்பாடு இல்லையா? ஒரு ரெண்ட கட்டுப்பட்டுட்டோம்னா இது இல்ல, மத்ததெல்லாம் ஓகேயா? எத்தனை விஷயத்தில் நாம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்க தொடங்குறான். அது சாதாரண சோதனை இல்லை. நம்ம கணக்குல இந்த மாதிரி ஒரு சோதனை வந்தா நம்ம எல்லாரும் ஃபெயில் ஆயிரும் நினைக்கிறேன். சாதாரண சின்ன சின்ன சோதனைகளை ஃபெயில் ஆகிற நம்ம போலீஸ்காரர் முன்னாடி தப்பு பண்ணிருந்தா லைசனை கொடுத்துட்டு எழுதுப்பா இதுதான் ரூல்ஸ் இதை செய்யன்னு சொல்ல இயலாது. நாம கையில பொத்தி வச்சுட்டு தப்பிட்டோம் என்று சொல்கிற நாம அல்லாட்ட தப்பு இல்ல சகோதரர்களே, அல்லாட்ட தப்பு இல்ல. அதுக்கு நாம எப்படி ஹலால் சொல்ல போறோம்னு தெரியாது சகோதரர்களே. எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் தடுத்ததெல்லாம் நாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த உலகத்தில் வாழணும் என்றா இப்படி செய்யணும் என்று சொல்கிறோம். இப்பொழுது பாருங்கள், உலகத்தில் வாழணும் என்றால் இதெல்லாம் நாம செய்யணும் என்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மெப்ப சொல்லி பாலைவனத்துல யாருமே இல்லாத ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு போய் உங்க வைஃபையும் பிள்ளையும் விட்டுட்டு போங்கன்றாங்க. எங்க? பாலைவனத்தின் நடுவுல. அந்த இடத்துல யாருமே இல்லை, மரமட்டைகள் இல்லை. இப்ராஹிம் நபியுடைய புள்ளையோட விலை என்னன்னு நம்ம கணக்கு போட்டா எங்களுக்கு தெரியும். 10 புள்ள உள்ளவங்களுக்கு அது தெரியாது. ஒரு புள்ள 25 வருஷத்துக்கு போற கிடைச்சா அவன் தும்பினா புள்ள பக்கத்துல உட்கார்ந்துருவார். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவருக்கு புள்ள 19 வருஷமா இல்ல. புள்ள கிடைச்ச பிறகு புள்ளையோட தான் லைஃப் என்ற அவ்வளவு காலமா ஏங்கி தவித்து கொண்டிருந்தார் ஒரு புள்ளைக்கு. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் டிலே பண்ணி ரொம்ப காலம் கொடுத்து அந்த புள்ளைய கொடுத்தா இப்ப புள்ளைய கேட்டு அவர் கொடுப்பாரா? இதுதான் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை ப்ரூவ் பண்றது. எங்கண்டா பாலைவனத்தின் நடுவுல, மிடில் ஆஃப் த டெசர்ட், பாலைவனத்தின் நடுவுல கொண்டு போய் தண்ணி இல்லாத இடத்துல, மரமட்ட உணவு இல்லாத இடத்துல கொஞ்சோண்டு தண்ணியையும் உணவையும் கொடுத்துட்டு இப்ராஹிம் நபி போகணும். எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான். நான் பார்த்த அடிப்படையில் இப்ராஹிம் நபிக்கு ஒரு கைத்தடியை கொடுக்கவும் இல்லை, அதாவது பறவையை ஊதி பறக்க வைக்கிற ஆற்றலை கொடுக்கவும் இல்லை. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது அவரோட பேசினா யாருக்கும் பேச இயலாது. அவருடைய விவாத திறமை சிறுக்கல ஒட்டைத்து தரமட்டமாக்குவார். ஈமான் என்னன்றதை அவ்வளவு அழகா விளக்குவார். அவ்வளவு அறிவுங்கிறான் அல்லாஹ். மடையன் என்ற இப்ராஹிம் நபி மார்க்கத்தை புறக்கணித்த அப்படி ஒரு அறிவு. அந்த அறிவாளி அவர் பவுசரை கொண்டு போய் நிப்பாட்டல. அவங்க வைஃப் அங்க விட்டுட்டு போற நேரம் பிளாங்கெட் இல்ல, அது குளிர்காலமா இருந்தா. சூடா இருந்தா ஏர் கண்டிஷனோ ஃபேனோ இல்ல, அவங்களுக்கு எந்த செட்டப்பும் அங்க இல்ல, அவங்கள பார்க்க ஒரு ஆண் துணை இல்ல. பாலைவனத்தின் நடுவுல ஒரு பச்சை உடம்பு பெண்ணு ஒரு சாதாரண புள்ளைய கை குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு யாருக்காவது தைரியம் வருமா? அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தஹுமுன், அல்லாஹ் கட்டளையிடுறா இப்ராஹிம் நீங்க விட்டுட்டு போங்க. அல்லாஹ்க்கு மறு கேள்வி கேட்கலாது. ஆனா நாங்க இன்னைக்கு சொல்ல அப்படித்தான் துனியால வாழ இயலும். நிர்பந்தத்தை பத்தி நான் பேசவில்லை, சாதாரண விடயங்களை சொல்லுகிறேன். இப்படித்தான் வாழலாம். சீதனத்தை கொடுத்தாதான் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கலாம், இல்லன்னா வாழ வெட்டிய இருக்கவான்னு நம்ம கேட்கிறோம். அவர் அங்க விட்டுட்டு போறார். எப்படி விட்டுட்டு போறாரு? ஒன்றுமே இல்லை. இது நம்ம விட்டுட்டு போறத சொல்ல, அல்லாஹ் கட்டளையிட்ட நம்ம செய்யணும்ன்ற விட்டுட்டு போகணும். அந்த அம்மா பின்னாடி ஓடி வராங்க. புகாரில் இந்த செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு அழகா ரசூல்ல சொல்றாங்கடா. அந்த ஹதீஸை படிக்கிற நேரம் நீங்க பல வாட்டி ஒரு செய்தியை பார்ப்பீங்க, அண்டர்லைன் பண்ணணும். அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்து, இப்ராஹிம் எங்க போறீங்க? உண்மையா அவங்களுக்கே தெரியாது எங்க போறேன்னு இவங்க கேட்கிறாங்க. இவங்க விட்டுட்டு போற நேரம், உலகத்துல எங்கேயாவது ஒரு மனைவி தண்ட மாப்பிள்ளை இப்படி விட்டுட்டு போனா, நான் எங்க வைஃபுக்கு இதை சொல்ற நேரம் அவங்க கேட்டாங்க. அவங்க எப்படி பொறுத்தாங்க?
அவங்களுக்கு கோபம் வரலையா? என்னால் அப்படி இருக்க முடியாதுன்றாங்க. அல்லாஹ் அந்த இடத்த எங்களுக்கு தரணும் என்றாங்க. சகோதரர்களே, நான் கேட்கிற உங்க நடு சந்தி எங்கேயும் இல்லை, பாலைவனத்து நடுவுல வல்லாஹி மவுத்து தான் அவங்களுக்கு வரும். ஏண்டா இன்றைக்கு ஜிபிஎஸ் இருந்தும் டெசர்ட் நடுவுல போட்டு டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிருவான். சாதாரணமா பிரான்ஸ்ல 40 டிகிரி போனதுக்கு இத்தனை பேர் செத்து போறான்டா. கிளைமேட் சேஞ்ச் யூரோப்புக்கு இன்றைக்கு பாதிப்புண்டா. பாலைவனத்து நடுவுல தண்ணி முடிந்தால் உடம்பு டீஹைட்ரேட். இப்ப ஸ்ரீலங்காவுடைய கிளைமேட்டும் டேஞ்சர். தண்ணி குடிங்க, அதிகமா பொடியில இது வரலாம், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் வரலான்றாங்க. தண்ணி குடிங்க, பயங்கர இந்த வெயில்ன்றாங்க. பாலைவனத்தின் நடுவுல அது கூலா வெயிலான கிளைமேட் தெரியாது அந்த டைம்ல. ஆனா அந்த கிளைமேட்ல விட்டுட்டு போனா வல்லாஹி ஒரு ஆம்பளை இல்ல, யாருமே இல்ல, மரத்துல பிக்க கனி இல்ல, மரம் இல்ல. இது நானா சொல்லல, அவரு சொல்றாரு. இப்ராஹிம் நபி இவங்க பின்னாடி விட்டுட்டு ஓடி வர்றாங்க. இப்ராஹிம் நபி போறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லைன்றாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? கோபம்னு அர்த்தமா? இல்ல. ஏர்போர்ட்ல வச்சு வாப்பா போற நேரம் சில நேரம் புள்ள வாப்பாட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்தா அந்த இடத்துல வாப்பா கோபம் வராது, கண் கலங்கும். ஒரு தடவை நான் ஒரு உரை நிகழ்த்த கட்டாருக்கு போன, என் பக்கத்துல ஒரு ஆள் வந்திருந்தார். 4.5 hours ஃபிளைட்ல அவர் தலையில போட்டுக்கொண்டு அந்த லேஞ்ச அவர் எடுக்கவே இல்லை. வந்து கேட்கிறாங்க ஓட்டன்னு. அவருடைய அழுக அந்த நேரம் வரைக்கும் அவர் உடல்ல. என் வாழ்க்கையில சிலதை பிரிஞ்சு போற நேரம், அந்த காட்சிகள் தன் முன்னாடி வருகிற நேரம் மிகவும் கஷ்டமாக இருக்கு. பேசுவது லேஸ்டா இருக்கு, அனுபவிப்பது கஷ்டமாக இருக்கும். இந்தியாவிலே ஒரு நாடை கடந்து இன்னொரு நாடுக்கு போறது அவ்வளவு கஷ்டம். இப்ராஹிம் நபி தன் லைஃப்ல உள்ள இவ்வளவு நாள அல்லாஹ் அவர் கேட்டது பேலஸ் இல்ல, அல்லாஹ் அவர் கேட்டது மிக பெரும் தங்க குவியலை இல்ல. யா ரப், எனக்கு ஒரு புள்ள வேணும் யா அல்லாஹ்னு கேட்ட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்ராஹிம் இப்ப புள்ளைய விட்டுட்டு நீங்க போகணும் என்ற அவர் அறிவு கூட்டி கழிச்சு சொல்லும், சத்தியமா மௌத்தாகுவார். கண்ணு முன்னாடி புள்ளையும் வைஃபையும் போட்டுட்டு தூரத்துல இந்த மரணத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது இயலாது. சகோதரர்களே, கொஞ்சோண்டு தண்ணி முடிஞ்சா, சாப்பாடு முடிஞ்சா, அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர் திரும்பி பார்க்கவில்லை. பல தடவை சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இப்ராஹிம் நபி கோவத்துல போகல, திரும்பி பார்த்தால் அவர் கண்ணு தாங்காது, அவர் உள்ளமும் கஷ்டப்படும். அதனால் இப்ப அவர் பயணிக்கணும். ரஹ்மான் எனக்கு போ சொல்லிட்டான், நான் போகிறேன். திரும்பி அந்த புள்ளைய பார்க்கல. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஒரு பக்கத்தை தாண்டி போகும். அந்த ஹதீஸ்ல இப்ராஹிம் நபி ஒரு மலைக்கு மேல ஏறி 2 கரங்களை நீட்டி துவா செய்வார். இது குர்ஆன்ல வர துவா. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். எங்க ஒரு பள்ளத்தாக்குல, விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணுல, யா அல்லாஹ் உன்னுடைய புனித ஆலயத்துக்கு பக்கத்துல என்றார். 3 எங்க ஒரு பள்ளத்தாக்குல, விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணுல. என்ன சொல்றாரு? அந்த துவாவை கேட்கிற நேரம் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன் மகனையும் தன் பிள்ளையும் மனைவியும் தெரியாத விதத்துல, அப்ப காபத்துல்லா இல்ல, அத கவாயித் பைத்துடைய ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. அந்த ஃபவுண்டேஷன் பக்கத்தில் அவர் கையை தூக்கி அவங்க தெரியாத விதத்தில் அவர் துவா கேட்கிறார் என்றாங்க. இந்த ஹதீஸை நீங்க கவனமா பாருங்க. அவங்கள பார்க்காம, அவங்கள பார்த்துட்டா இந்த மனசு பதறிடும். சகோதரர்களே, இப்படித்தான் போகுது. தண்ணி முடிஞ்சிச்சு, சாப்பாடு முடிஞ்சிடும். அல்லாஹ் என்ன பாடம் நடத்துறான்? என்ன நம்பி வந்தவர்கள் இந்த துனியாவில். இது வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை, ஆகிரா வாழ்க்கை. என்ன நம்பி வந்தவர்கள் மௌத்தாகினா இந்த வரலாறு க்ளோஸ் ஆகிறது. அவர்கள் உயிர் வாழ்ந்தால் இந்த வரலாறு அழியாது. இதுதான் அல்லாஹ் இம்பாசிபிள். எந்த பெரிய அறிவாளி வந்தாலும் அவர்கள் சாகணும் என்பதுதான் முடிவு. பாலைவனத்தில் அவர்களுக்கு ஒரு ஆம்பளை துணை இல்லாம பச்சை உடம்பு ஒரு பெண் வாழலாமா? வல்லாஹி யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஷா. அல்லாஹ் தன்னுடைய அன்பை ஒருவருக்கு காட்டினான், அவர்கள் வாழுவார்கள். சகோதரர்களே, நிம்மதியா வாழுவார்கள். நீங்க கேட்பீங்க, புள்ளைய பார்த்துட்டு அந்த உம்மா பைத்தியம் பிடிக்காத, பேச யாரும் இல்லையா, போன் இல்லையா, பேஸ்புக் இல்லையா, வாட்ஸ்அப் இல்லையா? அவர்கள் அல்லாஹ்வோட பேசினார்கள். அந்த லைஃப்ல டிப்ரெஷன் வராது. இதை டீப்பாக சொல்வதற்கு இடம் தர அல்லாஹ்வுக்குரிய எல்லா கண்டிஷனையும் செய்தார்.
நீங்கள் ஹதீஸை படித்து பார்த்தால் அவர்கள் வேர்ல்ட்ல உள்ள ஹாப்பியஸ்ட் மனிதர்கள், மிக சந்தோஷமானவர்கள் அவர்களாக நின்றார்கள். எப்படி எப்படி தன்னந்தனியே நிக்கிற நேரம் அல்லாஹ் அவர்களை அதாவது அவங்க பிஸி, எப்படி பிஸி ஆக்கிறான் அல்லாஹ். அந்த புள்ளையோட உணவு முடியுது, ஆனா அல்லாஹ் இந்த துனியாவோட உணவு அவங்களுக்கு முடிக்கல. சகோதரர்களே, 2 மலைகள் இருந்தது, சஃபாவுக்கும் மருவாவுக்கும். அவர்கள் ஏறி பார்க்கறாங்க, பூட் போட்டு ஏறல. இன்றைக்கு மாதிரி டைல் அடிச்சு ஏர் கண்டிஷன் பண்ணி நாங்க சரி செய்யற மாதிரி அவங்க செய்யல. பதட்டத்தோடு ஒரு தாய் மலைக்கு மேல் ஏறி யாராவது தண்ணி கொண்டு வருவாங்களா உணர்வோடு. அல்லாஹ் யாரு கையில கொண்டாடுவான். இந்த நிமிடம் வரைக்கும் அந்த அம்மா வாயில பதுவா வரல, என்ன மாப்பிள்ள எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டார். பச்சை உடம்பு ரஹ்மான் அவர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறான். ரஹ்மான் இதுதான் சகோதரர்களே. கட்டுப்பாடு என்பது ஒரு சோதனை முடியும் வரைக்கும் நம்மளால் பொறுக்க முடியும் என்றால், எங்களால் கோபத்தை அடக்க முடியும் என்றால், நாம் பொறுத்து அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியும் என்றால், அல்லாஹ் வானத்தை பிளந்து நமக்கு தருவான். சகோதரர்களே, அப்படி அந்த புள்ளையோட உணவு முடியுது, ஆனா அல்லாஹ் இந்த துனியாவோட உணவு அவங்களுக்கு முடிக்கல. சகோதரர்களே, 2 மலைகள் இருந்தது, சஃபாவுக்கும் மருவாவுக்கும். அவர்கள் ஏறி பார்க்கறாங்க, பூட் போட்டு ஏறல. இன்றைக்கு மாதிரி டைல் அடிச்சு ஏர் கண்டிஷன் பண்ணி நாங்க சரி செய்யற மாதிரி அவங்க செய்யல. பதட்டத்தோடு ஒரு தாய் மலைக்கு மேல் ஏறி யாராவது தண்ணி கொண்டு வருவாங்களா உணர்வோடு. அல்லாஹ் யாரு கையில கொண்டாடுவான். இந்த நிமிடம் வரைக்கும் அந்த அம்மா வாயில பதுவா வரல, என்ன மாப்பிள்ள எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டார். பச்சை உடம்பு ரஹ்மான் அவர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறான். ரஹ்மான் இதுதான் சகோதரர்களே. கட்டுப்பாடு என்பது ஒரு சோதனை முடியும் வரைக்கும் நம்மளால் பொறுக்க முடியும் என்றால், எங்களால் கோபத்தை அடக்க முடியும் என்றால், நாம் பொறுத்து அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியும் என்றால், அல்லாஹ் வானத்தை பிளந்து நமக்கு தருவான். சகோதரர்களே, அப்படி என்றால் என்ன ஆகுது? அந்த அம்மா சஃபாவுக்கு மருவாவுக்கு மாறி மாறி போகிறார்கள். சாதாரண 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் 7 தடவை போனீங்கன்னா 3.5 கிலோமீட்டர். இன்றைக்கு சை செஞ்சுட்டு கால் வீங்கிட்டு ஏர் கண்டிஷன்ல, அதுவும் டைல்ல, அந்த இதுல அவர்கள் பூட்ஸ் போட்டு ஓடல. அப்ப நிஜமாவே கல்லு மலனாது. அந்த மலைக்கு மேல் ஏறினார்கள். அல்லாஹ் உட்கார்ந்த இடத்துல கொடுக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ஜம்சம் வெளியாகுது. சகோதரர்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்டா, அல்லாஹ் அன்பு காட்டினால் எப்படி இருக்கும்? இந்த ஊர்ல ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு. அவர் 100 வருஷமா நீங்க பேசுறீங்களா? 200 வருஷமா பேசுறீங்களா? இல்ல சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சலாமுன் அலைஹா தெரியாதவங்க உலகத்துல நிக்கிறாங்களா? அவங்க கருப்பா வெள்ளையான்னு தெரியாது. 1400 years. நீங்க போய் காட்டோ விட்டு எப்படி உருவாச்சுன்னு கேளுங்க பாப்போம். நிறைய பேருக்கு எந்த குடும்பம் ஃபர்ஸ்டுக்கு வந்துச்சு, என்ன செஞ்சாங்க? வேர்ல்டுல ஒரே ஒரு சிட்டிக்கு அல்லாஹ் ஒரு பேர் வச்சுக்கிறான், உம்முல் குரா. எல்லா நகரத்துக்கு இதுதான் தாய் நகரம் அல்லாஹ். அந்த சிட்டியில போய் இது எப்படி உருவாச்சுன்னு கேட்டா, லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் 24/7 365 days 365 நாள் இந்த ஊர் உருவாக்கினத்தை பத்தி உலகத்துல ஒரே ஒரு ஊரு மட்டும் சொல்லுது. மக்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆண்கள் ஓடுவாங்க, பெண்கள் ஓடுவாங்க, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், மிக பெரும் பணக்காரர்கள் ஓடுவார்கள். எங்க ஓடுறாங்க? சாயி செய்யறாங்க. இதுதானப்பா ஃபர்ஸ்ட் இருந்த மலை, இங்கதானப்பா தண்ணி உருவாச்சு. இந்த ஊரோட ஃபர்ஸ்ட் கிணறு இதுதான். அந்த ஊரு தண்ணிக்கும் ஜம்சமுக்கும் சம்பந்தமே இல்லை சகோதரர்களே. மக்கா தண்ணியை குடிச்சு பாருங்க. காட்டோ வீட்டுல எங்கேயும் காட்டோ வீட்டு தண்ணி தான். மக்கா தண்ணிக்கும் ஜம்சமுக்கும் டோட்டல் டிஃபரெண்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் கிணறு இது, ஃபர்ஸ்ட் குடியிருப்பு இது. இதுதான் எல்லாம் ஓடி காட்டுறாங்க ஒரு ஊரு. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க நினைச்சா நோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நோ ஷேரிங், ஃபஅஸில் லின்னாஸ். மக்களுக்கு சொல்லுங்க, இப்ராஹிம் நபி கேட்கலையா ரப், மைக் இல்லையா அல்லாஹ், துண்டு பிரசுரம் ரேடியோ இல்லையா அல்லாஹ், டிவி இல்லையா அல்லாஹ். இன்றைக்கு ஹஜ் பெருநாளை கொண்டாடினோம். ஒவ்வொரு ஊர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற பேசினாங்கன்னா அந்த வார்த்தையை அழிக்க முடியல. பிரெஞ்சிலையும், உருதுலையும், மலையாளத்திலையும், தமிழ்லையும், சிங்களத்திலையும், எல்லா மொழியிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகுதண்டா. அல்லாஹ் இரக்கம் காட்டினால் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير. அவன் நாடியவர்களுக்கு இஸ்ஸத்தை கூட்டுவான், நாடியவர்கள் கையில ஆட்சி எடுப்பான், நாடியவர்களிடம் பறிப்பான், நாடியவர்களை கேவலப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை சார்ந்து நிக்கணும். அபுவாபு ஸமாவாத், வானங்களுடைய கதவுகள் திறப்படும் எங்களுடைய வீட்டுக்காக. பரக்கத் கொட்டும். சகோதரர்களே, இந்த ஃபார்முலா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியாது.
இந்த ஃபார்முலா சைனாக்கு தெரியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஜசீரத்துல் அரபுல நிரூபிக்கப்பட்ட ஃபார்முலா. எந்த ஒரு சோசியல் மீடியாவும் எந்த ஒரு மாஸ் மீடியாவும் தேவைப்படாது. இப்ராஹிம் நபியுடைய அழைப்பு ஜித்தா குலுங்குது. ஹஜ்ஜுடைய அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு முழு வேர்ல்டிலையும் ஃபிளைட் ஆபரேட் ஆகுது. வெள்ளை கருப்பு வித்தியாசம் இல்லை. பேமெண்டில் தூங்குறார்கள். மினாவுல அந்த இடத்துல போய் எங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்கிறார்கள். 2.5 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி கெட்ட ரெடி என்கிறார்கள். ஒரு மாநாடு என்னப்பா செய்வீங்க? அங்க போய் நோம்பு பிடிப்பீங்களா? அங்க நோம்பு இல்ல. இங்க உள்ளவங்க அரபானவங்க பிடிப்பாங்க, அங்க நோம்பு இல்ல. அப்ப அங்க போய் மினால என்ன செய்வீங்க? லுகர் 2 அசர் 2. ஏன்பா ஜம்மு கசர் பண்றீங்க? அங்க சேர்த்து தொழத்தான் வேணும், சுருக்கி தொழணும். அப்ப என்ன செஞ்சீங்க? கியாமுல் லைல் நைட்டுக்கு தொழுறீங்க இல்ல, அங்க ஜிக்ர் செஞ்சீங்க. ஒரு அடியான் அல்லாஹ்வோட எப்படி நடந்தான், அல்லாஹ் ஒரு அடியானோட எப்படி நடந்தான். இந்த டிகிரியை முடிச்சிட்டு வரதுக்கு தான் இத்தனை மில்லியன். அல்லாஹ் சொல்றான், நீங்க சோர்ல ஒரு புடி வச்சு வீச்சினா அது இஸ்ராப். ஏன் யா அல்லாஹ், எனக்கு பள்ளியில இருந்து சுபஹானல்லாஹ் ஜிக்ர் பண்ணலாமே, நான் அவ்வளவு தூரம் போகணுமா? அங்க போய் பார். ஏண்டா, இதுக்கு முன்னாடி ஜோர்தான் நதிக்கரைக்கு அங்கால் இருந்த ஒரு குடும்பத்தை அங்க கொண்டு வந்து நிப்பாட்டி, ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர் கேட்ட துஆன தெரியுமா? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு நான் அங்கே விட்டு செல்கிறேன் யா அல்லாஹ். இன்றைக்கு ஒரு முஸ்லிமுக்கு காட்டோ விட்டு எங்கேண்டு ஜப்பான்ல போய் கேட்டா சொல்ல மாட்டீங்க. காபா எங்கேண்டு கேட்டா இதுதான் காபாட ரூட் என்று சொல்லுவோம். சுபஹானல்லாஹ். கிப்லாவையும் காட்டி கிப்லாவை ஆரம்பிக்க வைத்து அல்லாஹ் அவங்க நேசிச்சாங்க. அல்லாஹ் நேசத்தை எப்படி கொடுத்தான் தெரியுமா? நான் 2 ரக்காத்து தொழுறேன், என்ன பார்த்து ஒரு ஆள் 2 ரக்காத்து தொழுறாரு. 2 ரக்காத்து தொழுத நன்மை எனக்கு இருக்குது. என்ன பார்த்து ஒரு ஆள் தொழுதாரே, அவர் தொழுத 2 ரக்காத்து தொழுத நன்மையும் எனக்கு இருக்கிறது. இந்த உம்மத்து தொழுகிற நன்மை. ரப்பனா, ஏன் யா அல்லாஹ், எனக்கு பலஸ்தீன பக்கத்துல என் வைஃபுக்கு தொழலாமே, நான் ஏன் இங்க விட்டுட்டு போகணும் யா அல்லாஹ்? இதுதான் இந்த பூமியில சிறந்த இடம் தொழுகிறதுக்கு. ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுவதற்கு என் மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போறேன்னு இப்ராஹிம் நபி போனார். அந்த அம்மா வாயத்துறது சொல்லல, ஏன் சாரா பக்கம் போறீங்களா, சலாமுன் அலைஹா. அடுத்த வைஃப் பக்கம் போறீங்களா? சுபஹானல்லாஹ். இந்த வாழ்க்கையில் இது வந்தால் நம்மிடம் அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் வரும். சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னதை செய்தால் அந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களை மன்னித்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரிய பெரிய விடயங்கள் அதிகமாக நாம் குர்ஆன் எடுத்து பார்த்தால், இந்த நபி ஒரு ஸ்டேஜ் அடிச்சு 10 லட்சம் பேருக்கு உரை நிகழ்த்தினார்கள் அப்படின்னு விலங்கல்ல குர்ஆன்ல. இப்ராஹிம் நபியும் அவங்க வாப்பாவும் பேசினது உலகத்தில் மிக பெரும் மேட கணக்கில் இஜ்திமாக்கள்ல இருந்து பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது, எதுவுமே குர்ஆன்ல இல்லை. ஒரு வாப்பா புள்ளையோட பேசினதும் யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி அவர் கெஞ்சினதும், இல்ல அர்ஜுமன்னக்க வஹ்ஜுர்னி மலிய, கல்லால அடிச்சு கொள்ளும், போ இங்க இருந்து, கெட் அவுட் என்று சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டாந்து எங்களோட பேசுறேன். என்ன யூசுப் நபி எத்தனை பேரோட பயன் பண்ணது இருக்குது. ஒரு வாப்பா ஆட்ட வந்து, யா வாப்பா, நான் ஒரு கனவு கண்டேன், இப்படி ஒரு கனவு கண்டு எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, சூரியன் சந்திரன் இதெல்லாம் சொல்ற. இந்த துண்டு கொண்டாந்து அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து போறோம். நாங்க எவ்வளவோ பேசிருக்கோம், எவ்வளவோ பிரசிடென்ட்ஸ் மைக்க பிடிச்சு பேசுறாங்க, அதுல ஒரு துண்டு கூட வரல. ஜெயிலுக்குள்ள யூசுப் நபி இருக்கிற நேரம் 2 கைதி வர்றாங்க. அந்த 2 கைதிக்கு அவர் பண்ற பயான அல்லாஹ் போடுறார். அல்லாஹ்க்கு என்ன வேணும்டா, நீங்க யாரு, நீங்க எத்தனை லட்சம் பேருக்கு பேசுனீங்க, உங்க பயானுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இஹ்லாஸை பார்க்கிறார். குர்ஆன்ல அந்த கிரவுட் வரவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல, அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க ஊரோட கிரவுட சொல்றானே தவிர வேற எல்லா பெரும் நபிமார்களுக்கு 1 2 3 பேசின சம்பவங்களை அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மிடம் அதெல்லாம் சொல்லல. பெரிய நம்ம போட்டுட்டோம் சாப்பாடு, அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டுட்டார். இஹ்லாஸ், எங்க மனசு சாப்பாடு கொடுக்கும். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அல்லாஹ்வுக்காக நாம் உணவு கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி. எங்களுக்கு ஜஸா ஷுக்ர்
தேங்க்ஸ் வேணாம், எங்களுக்கு கூலி வேணாம், ரஹ்மான் அவன்கிட்ட கேள். சகோதரர்களே, லஹிக்கல்லாஹு லைலா, அல்லாஹ் சிரித்த இரவு என்கிறார்கள் அறிஞர்கள். அல்லாஹ் ஒரு இரவுல சிரிக்கிறான். அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து சிரித்தால் சுப்ஹான் அல்லாஹ், அந்த அடியான் கொடுத்து வைத்து விட்டார். ரஹ்மான் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத் ரப்புல் ஆலமீன். அவனோட அடியானை பார்த்து சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான், மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் எங்களையும் அந்த இடத்துல சேர்த்துருவார். சகோதரர்களே, அது ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில நடக்குது. பெரிய கோடீஸ்வரர்கள் பள்ளியில ஏர் கண்டிஷன் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களா? வல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில மழை பெஞ்சா ரசூலுடைய தாடியால கொட்டி ரசூலுல்லா சஹராவுக்கு போன நெத்தியில அந்த சேறு பட்டதை அறிவிக்கிறார்கள் சஹாபாக்கு. சகோதரர்களே, அதுக்காக நான் இது பிழை என்று சொல்லவில்லை. அங்கே பெரும் நிர்வாகிகளை அல்லாஹ் கொடுத்து வைக்கவில்லை. இன்றைக்கு நிர்வாகி பெரிய ஆளுண்டா, சல்லிக்காரண்டா, அவர் எல்லா ஹராத்தையும் பண்ணுவாரு, ஹசரத்து தலை குனிந்திருக்கணும், அவர் தூள்விச்சா இருக்கணும், அவங்க தானே சம்பளம் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்கவில்லை சகோதரர்களே. அந்த மாதிரி உலமா சபைகள் இருக்கவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மட்டுமே பயப்படக்கூடிய ஒரு கூட்டம். சகோதரர்களே, பள்ளியில வந்தா அந்த நிர்வாகத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தது வெறும் ஏழைகள் கையில். ஏண்டா ஜீரோ பேலன்ஸ்ல மில்லியன் அல்ல ட்ரில்லியன் பேலன்ஸையும் தோக்கடிக்கலாம் என்பதை அல்லாஹ் ப்ரூவ் பண்றான். நீ சல்லியால தான் தவா பண்ணலாம் நினைச்சா ஜீரோ பேலன்ஸ். நீ படிப்பால தான் தவா பண்ணலாம்டா, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. இப்ப சொல்லு, அல்லாஹ்வுடைய அன்பும் பாசம் இந்த பூமிக்கு இறங்கினா இந்த குர்ஆன் இந்த பூமி ஆட்சி பண்ணும். அல்லாஹ்வுடைய நல்லடியால் அல்லாஹ் ப்ரூவ் பண்ற விதம். சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு தேடி வருவாங்க, ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்க்கணும், பேசணும். அந்த டைம்ல வந்தா அவங்க மேல வாஜிபாயிரும், கடமையாயிரும் சாப்பாடு கொடுக்க. ஏண்டா ஹோட்டல்ஸ் இல்லை, வாரவருக்கு போய் அந்த பிஸ்மில்லா ஹோட்டல்ல சாப்பிட்டு போங்க, ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு ஹோட்டல் சஹாபாக்கள் முகம் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் எழும்புவாங்க, மக்களே என்னுடைய விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, ஏதாவது குடுக்க இருக்குதா? வல்லாஹி ரசூலுல்லாஹ் வீட்டுல எதுவும் இல்லாட்டின் தான் இது வரும். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடி எந்த நிர்வாகியாவது எழும்பி சொல்லியிருப்பார், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமை நம்புறா விருந்தாளியை சங்கப்படுத்தட்டும். இன்றைக்கு போனா என்ன ஆகும்? எப்படி இவ்வளவு விருந்தாளிகள் எப்படி நாங்க சங்கப்படுத்துறது? நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. சகோதரர்களே, அந்த பள்ளியில எல்லாரும் ஏழைகள் இருந்தார்கள். ஆனா ஊர்ல வந்தவங்க, இதுக்கு முன்னாடி ஊருக்கு வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா, மக்கால அவங்களோட ஏதாவது ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்க அந்த ஃபேமிலிக்கு வருவாங்க. மக்கால இந்த மதீனாவுக்கு வந்தா அவங்களோட ஒரு ஃபேமிலிக்கு தெரிஞ்ச கூட்டாளி, இன்னாருடைய மகன் இன்னார் வாங்கன்னு உணவு கொடுப்பாங்க. போற வழியில சில கோத்திரங்கள் இருக்கும், இவங்களுக்கு அவங்களுக்கு உறவு இருக்கு, அங்க போய் பால் குடிப்பாங்க, உணவு எடுப்பாங்க. இதுதான் வழிமுறை. இஸ்லாத்துக்கு போற வழிமுறை மாறுது. இப்ப நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு யாரும் மதீனால தெரியாது. ஆனா இப்ப அவங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல பையத்து பண்ண வர்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உணவு கொடுத்தாகணும். இதான் பள்ளியுடைய நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் யாரும் பதில் இல்லை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ் அன, நான் யா ரசூலல்லாஹ். நீங்க நினைக்கிறீங்களா, டம் பிரியாணி அடிச்சு பாபிக்யூ சிக்கன் போட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுல ரெடி பண்ணிட்டு நான் யா ரசூலல்லாஹ், அவருடைய 2 பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பாடு இருக்கு. எப்படி ஹாஜரா ஸலாமுன் அலைஹா தண்ட மாப்பிளைய பத்தி எதுவுமே பேசலையோ, இதுதான் பரக்கா. வீட்டுல தண்ட மனைவி தன்னை புரிந்து கொண்டு அந்த கிடைச்ச கொஞ்சத்தோட மிக பெரும் மகிழ்ச்சியோட வாழைகளும் அதான் பரக்கா. அவர் வீட்டுக்கு போய் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை நான் கூட்டி வந்து, என்னம்மா உணவு இருக்குது? அவங்க என்ன கேட்டிருக்கணும், நிறைய கொட்டி கிழிச்சிட்டீங்க, சாப்பிடவே வக்கில்லாம இருக்கும், விருந்தாளி வேறையா? அவங்க சொன்ன வார்த்தை, 2 பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, அவங்கள தூங்க வச்சிருவோம், எங்க வயிற காய வச்சிருவோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தும். இது அவங்க மைக் பிடிச்சு சொல்லல, கேமரா முன்னாடி இருக்கல, ரஹ்மான் அதை கேட்கிறான், அவன் அதை பார்க்கிறான். அவர்கள் நிஜமாக அவர்களுக்கு விருந்தாளி வெள்ளையா கருப்பா கண்ணி, நாங்க ஆள் பார்த்து சலாம் சொல்லுவோம், தெரிந்தவர் பெரியவர் இதாக்கினவர் அவரை பார்த்து உட்காருவோம், அவரோட போட்டோ எடுப்போம். சகோதரர்களே, அவர்கள் விருந்தாளி என்ற அந்த கண்ணியத்தை கொடுத்தார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமை நம்புறால் அவர்கள் விருந்தாளியை சங்கப்படுத்தணும். பிளானிங், சாப்பாடு கொஞ்சம், எங்க வீட்டுல மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வைக்கல, அவர்கள் அதுக்கு தயங்கல.
இந்த சாப்பாடு விருந்தாளி சாப்பிடுறது எங்களோட சேர்த்து சாப்பிட சொல்லுவார். அல்லாஹ் கல்வை பார்க்கிறான் சகோதரர்களே. சாப்பாடை வைக்கிற நேரம் அந்த அம்மா ஒரு முறை என்ன செய்யறாங்க, சாப்பாடை வைக்கிற நேரமே அவர்கள் அந்த விளக்க அணைக்கிறதுக்கு திட்டம் போட்டு சாப்பாடை வச்சு லேசா விளக்க அணைக்கிறாங்க. முழுக்க இருட்டாயிட்டு. இப்ப நீங்க கேமரா கொண்டு போய் போட்டாலும் யாருக்குமே தெரியாது. கண்ணு நல்ல கூர்மையா இருந்து உலகம் இருட்டானா கண்ணு தெரியாம போயிரு. அதுக்கு அர்த்தம் கண்ணு தெரியல, வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் இந்த கண்ணால பார்க்க முடியும். எல்லாம் இருட்டாச்சு. எதுக்கு தெரியுமா? அவங்க சாப்பிடுற மாதிரி பாவனை பண்றாங்க, விருந்தாளி வயிறார சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் ஜசீரத்துல் அரபுல அப்ப கண்டது சகோதரர்களே. மனிதர்கள் மாறி இருந்தார்கள். அதுக்கு முன்னாடி அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டார்கள். தன் பிள்ளைகளை உயிரோடு புதைத்தார்கள். ஈவரக்கம் இல்லாதவர்கள் குடித்தார்கள், விபச்சாரம் பண்ண. இன்றைக்கு அவர்கள் யார் என்றே தெரியாத ஒரு சகோதரர். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், தன்னுடைய சகோதர முஸ்லிமை பார்த்து சாப்பிடுங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தினை பார்க்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் அந்த இரவில் சிரிக்கிறான் சகோதரர்களே. ஜஸீரத்துல் அரப் மாறுகிறது. காத்தமுல் அன்பியா தன்னுடைய நபித்துவத்தை நிரூபிக்கிறார். உலகத்தில் நாம் 1000 பேருக்கு பேசுகிறோம், நாமளே மாறவில்லை சகோதரர்களே. எவ்வளவோ உரை கேட்கிறோம் சகோதரர்களே. அந்த ஜஸீரத்துல் அரபில் மனிதர்களை பார்க்க துடிக்கிறோம். அவர்கள் யார்? அவர்களோட சலாம் சொல்லணும் என்று ஏங்கி தவிக்கிறோம். ஒவ்வொரு மிம்பர் மேடைகளிலும் உமர் பின் கத்தாப், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா அடிக்க முடியுமா? Facebookல உங்க ப்ரொஃபைல் பிக்சர் ஷேர் பண்றீங்க, செல்ஃபி அடிச்சு ஷேர் பண்றீங்க, அதெல்லாம் டிலீட் ஆயிரும், ஆட்டோ டிலீட் ஆயிரும். இவர்கள் பேர்களை அல்லாஹ் அழிக்க விரும்பல. அவங்க போட்டோ அடிச்சு ஒட்டல்ல, என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லல. முழு வேர்ல்டும், அதாவது மொழிகள் தாண்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள் சகோதரர்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த இடத்துல அவர்கள் உணவை கொடுத்தால் அவர் வயிறால் இருந்ததை சாப்பிட்டார்கள். இவர்கள் எதுவுமே பேசவில்லை. அவர்கள் அமைதியாக தூங்கிட்டு ஃபஜ்ருக்கு அவர் போகிறார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்ததை அல்லாஹ் அறிவித்து விட்டான். அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து சுப்ஹானல்லாஹ், இந்த பூமியில் அடியார்களோட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் கேட்கிற மாயஃப் அல்லாஹ் பி அதாபிக்கும், உங்களை அதாபு செஞ்சு அல்லாஹ்வுக்கு என்னன்னு கேட்கிறேன். எதுக்குடா உங்களுக்கு நாங்க அநியாயம் பண்ணணும், அதாபு பண்ணணும்? நான் இறக்கம் உங்களோடு. அல்லாஹ் யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொண்டனுடைய அடியார்கள் அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? நாசமா போனவர்களை கூப்பிடல, என்ன அடியார்கள்? யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நம்பிக்கை இழக்க வேண்டாம். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள், உங்களுக்கு பதில் தருகிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெரிய சாப்பாடுல சந்தோஷப்படலை. உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்க. ஆனா அந்த சின்ன சாப்பாடு அங்க கொடுத்த விதத்திலே அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நான் ஒரு சில உதாரணங்களை கூட காட்டினேன். நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இவைகள் போன்று நாம் வர வேண்டும் மரணிப்பதற்கு முன்னாடி. அல்லாஹ் விரும்புவது அதைத்தான். இந்த துனியாவில் இறைவனுக்காக எங்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை அல்லாஹ் பார்க்க. வஸல்லல்லாஹு வஸல்லம தஸ்லீமன் கதீரன் கதீரன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.